வேற மாரி ஆஃபீஸ் வந்து இட்ஸ் லேர்னிங் கர்வ். நல்லா நெறைய லேர்ன் பண்ணேன். ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்ல ஒரு விஷயம் பண்ணணும். ஆன் செட் இருக்கணும். யூ ஷுட் பி ஆன் யுவர் டோஸ். T20 கேம் மாரி இருந்துச்சு. ஆ நல்ல எனக்கு ஒரு ரீச் குடுத்துச்சு. நல்ல பேர் நெறைய பேருக்கு என்ன கேசவன் அந்த கேரக்டரா தான் தெரியும். ஊர் பக்கம்லாம் நெறைய பேருக்கு வாவ்! அங்கலாம் போனா அததான் சொல்றாங்க பசங்க. இவ்வளோ தூரம் நம்மள கொண்டு போய் சேர்த்ததுக்கு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ ரொம்ப பெரிய லேர்னிங் வந்து கொலாபரேஷன் வித் சோ மெனி டிஃபரெண்ட் ஆர்டிஸ்ட். அதனால பார்த்தீங்கன்னா, வேற மாரி ம். ஆஃபீஸ்ன்றதே ஒரு ஆன்சாம்பிள். அதனால நானே ஒரு ம். ஒரு 20, 30 ஆக்டர்ஸோட நடிச்சுட்டேன். ஸோ எல்லாரும் எப்படி எப்படி நடிக்கிறாங்க, எல்லாரோடையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கணும். அ எப்படி அ எப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர புண்படாம கன்வே பண்ணணும். எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈகோலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே அங்க தான் கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டூ வேற மாரி ஆஃபீஸ். இந்த அப்ரிசியேஷன்ல வந்து யாராவது ஒரு ஃபேன் பார்த்துட்டு, "அண்ணே! அண்ணா உங்கள அண்ணா குட்டிங்க. ம். குட்டியா ஒரு பையன் இப்ப மிந்த்ராக்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ம். குட்டி பையன் நடிச்சிருந்தான். அவன் வந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன அண்ணன்னு சொல்லல, அங்கிள்ன்னு சொன்னான். ம். சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அந்த வயசு வந்துருச்சு போல நானும் திட்டி விட்டுட்டேன். "அங்கிள் நீங்க அவரு தானே?" அப்படின்னான். "பார்த்துருப்போம்." "ஆமான்டா. இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுவீங்களே?" அப்படின்னான். அப்படி பார்த்தேன். ம். "அது இர்ஃபான்டா. நான் விக்கல்ஸ்டா. ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. எதுவும் சொல்ல முடியல. அப்புறமா அவங்க அக்கா வந்துட்டு, "ஏய் இவரு அவர் இல்லடா, இவரு அவர்றா" அப்படின்னாங்க. "ஓ! அவரா? சரி. பார்த்ததில்ல." அப்படின்னு. சரிடா. குழந்தைங்க வந்து அது என்ன சொல்றது? அவங்களுக்கு ஃபில்டர் கிடையாதா? ஆமா. அவன் ரொம்ப நெஞ்சிலேருந்து பேசிட்டான். பரவால்ல. அடிக்கடி இந்த மாரி ஏதாச்சும் குழப்பிக்குவாங்க எங்கள. அதெல்லாம் YouTubeல நார்மல். கிட்ஸ தாண்டி பெஸ்ட் எவர் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் யாரா வேணா இருக்கலாம். எனக்கு எப்படி சொல்றது? எனக்கு யாராச்சும் என் ஸ்டாண்ட் அப் காமெடி பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஜென்ரலா இப்ப அ சினிமால எப்படி கமர்ஷியல் ஆர்ட் மாரி, இது கொஞ்சம் இந்த நிலவை கொண்டு வா இதெல்லாம் வந்து நாங்க வந்து கமர்ஷியலா ம். இறங்கி பண்ண ஒரு விஷயங்கள். அது வந்து ரீச் ஆனதுல சந்தோஷம். நெறைய கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அது எங்களோட பேஜ்லயே அதுக்கு வந்து 2,00,00,000 அப்படிதான் இருக்கு வியூஸ். அது பார்க்குறதுல எனக்கு ஒரு இது. பட் அதையும் தாண்டி அவங்க தேடி போய் என் ஸ்டாண்ட் அப் காமெடி பார்த்துருந்தாங்கன்னா, என் ஸ்டாண்ட் அப் காமெடியும் நல்லா 2,000,000, 3,000,000 ரேஞ்சுல இருக்கும் வியூஸு. பட் அது பார்த்துருக்காங்கன்னா, அத பொறுமையா பார்த்து அதுல கொஞ்சம் டெப்த் இருக்கும் நெறையா. ஸோ அந்த டெப்த்த யாராச்சும் ரெகக்னைஸ் பண்ணாலே எனக்கு வந்து அது ரொம்ப ஐ வில் ஃபீல் வெரி வேலிடேட்டட். ஏன்னா அது அது வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு ரீல்ஸ் வந்து இப்படி டக்குன்னு யோசிப்போம், எடுத்துருவோம். ஸ்டாண்ட் அப் அப்படி பண்ண முடியாது. இட் கோஸ் த்ரூ அ லாங் ப்ராசஸ். ஸோ அத எனக்கு ரெகக்னைஸ் பண்ணி யாராச்சும் என்கிட்ட வந்து அத பத்தி பேசினாலோ, தே டுக் தியர் டைம் டூ சீ தோஸ் திங்ஸ். என் ஷோக்கு டிக்கெட் எடுத்து வராங்கல்ல, அதுதான் எனக்கு ஆக்சுவலா கிடைக்கிற மிகப்பெரிய அப்ரிசியேஷன்.